எனக்கு இவர்தான் துணையாக வர வேண்டும் என்று நாமாக நாடிச் செல்லவில்லை. உண்மையை சொல்லப்போனால் எனக்கும் பாகனேரி அம்பலக்காரருக்கும் மாறாத மனக்கசப்போடுதான் முதல் சந்திப்பே ஏற்பட்டது. ஆனால் அந்த மனக்கசப்பு எங்கள் இருவரின் இதயத்தையும் இணைத்து வைத்து முக்கணியின் சுவையாக மாறும் என்று நானும் நினைக்கவில்லை, அவரும் அதை எதிர்பார்க்கவில்லை. இன்னாரை இன்னாரோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்பது இந்த ஆண்டவனுடைய தீர்ப்பு. எங்கள் இருவரையும் இணைத்து வைத்தது கூட இந்த இறைவன் போட்ட முடிச்சுதான். இல்லை, இது நீ போட்ட முடிச்சு. அதை எப்படி சுந்தரி அனைத்தையும் கச்சிதமாக திட்டமிட்டு செய்துவிட்டு அது இறைவன் போட்ட முடிச்சு என்று வாய்க்கூசாமல் சொல்கிறாய்? இறைவனுக்கு வேறு வேலையே இல்லையா? எங்கோ இருக்கும் பாகனேரி அம்பலக்காரருக்கும் திருக்கோட்டியூரில் இருக்கும் சுந்தரிக்கும் முடிச்சு போடுவதுதான் அவரின் வேலையோ? அப்படியே பார்த்தாலும் இந்த இறைவன் என்ன உனக்கு மட்டும்தான் சொந்தமா? நானும் தான் அவருக்கு நாள் தவறாமல் பூஜை செய்கிறேன். ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அம்பலக்காரன் அமையவில்லையே. அம்பலக்காரனை விடு வனிதாமணி, அந்த பரங்கிக்காரன் கர்னல் அக்னியு கூட உனக்கு அமையவில்லையே. ஒரு பேச்சிற்கு சொன்னேன். நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், நான் பேசிக் கொள்கிறேன். வனிதாமணி, உன்னுடைய கருத்து தவறானது. யாருக்காகவும் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் எதையும் திட்டமிட்டு செய்யக்கூடியவள் அல்ல இந்த சுந்தரி. இறைவன் எனக்கு அருளிய நாட்டியத்தை தவிர என் மனதில் வேறெந்த சிந்தனையும் கிடையாது. என்னுடைய பரதக்கலையை அவமதித்தார் என்பதற்காக அம்பலக்காரரையே அவமதித்தவள் இந்த சுந்தரி. என்னை பொறுத்தவரை அரசனானாலும் சரி, அம்பலக்காரரானாலும் சரி, கலைக்குரிய கௌரவத்தை தராதவர்கள் எவரானாலும் அவர்களை துச்சமாக மதிக்கக்கூடியவள் இந்த சுந்தரி. அதே சமயம் ஒருவரிடம் உயர்ந்த கலை ரசனையும் பண்பும் இருக்கிறது என்று அறிந்தால் அவர் பரம ஏழையாக இருந்தாலும் அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கவும் தயங்க மாட்டாள் இந்த சுந்தரி. பாகனேரி அம்பலக்காரரை பொறுத்தவரை சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் நான் அவரை தவறாக நினைத்துக் கொண்டேன். கலையை மதிக்க தெரியாதவர் என்று கடுமையாக சாடினேன். ஆனால் இந்த ஆலயத்தில் அவருடைய இசைக்கலையை வெளிப்படுத்திய போதுதான் அவருடைய உண்மையான கலை பக்தியை நான் உணர்ந்து கொண்டேன். நாட்டியத்தின் மீது நான் பற்று வைத்திருப்பது போலவே நாட்டின் மீது அவர் பற்று வைத்திருக்கிறார். ஒருவரை ஒருவர் நாங்கள் புரிந்து கொண்ட போது எங்கள் இருவர் உள்ளமும் இணைந்தது. உண்மையான அன்பு மலர்ந்தது. அந்த உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் அதை கொச்சைப்படுத்தாதே. ஆஹாஹா, பாசத்திற்கும் பற்றிற்கும் ஒரு பட்டியலே போட்டுக் கொண்டிருக்கிறாய். பார்த்தீர்களா மாமா சுந்தரி சொல்லும் கதையை? இவள் கலையை அவர் அவமதித்தாராம், அதனால் அவர் மீது இவள் ஆத்திரப்பட்டாளாம். அவருடைய கலைஞானத்தை உணர்ந்து உடனே இரு உள்ளங்களும் இணைந்து விட்டனவாம். எப்படியெல்லாம் கதையை ஜோடிக்கிறாள் என்று பார்த்தீர்களா? சுந்தரி, உன்னை பற்றிய விஷயங்கள் எதுவும் எனக்கு தெரியாது என்று பேசாதே. நீ எப்படிப்பட்டவள், எத்தகைய கைகாரி என்பதெல்லாம் எனக்கு நன்றாகவே தெரியும். எங்கள் சுந்தரியை பற்றி உனக்கென்ன தெரியும்? தெரியும் தெரியும். சுந்தரி தனக்கு ஆசை நாயகியாக இருக்க வேண்டும் என்று அக்னியு இவளுக்கு முத்துமாலையை பரிசாக அனுப்பி வைத்ததும் எனக்கு தெரியும். அந்த பரிசை இவள் ஆசையோடு அணிந்து கொண்டதும் எனக்கு தெரியும். இவ்வளவையும் தெரிந்து கொண்ட நீ அந்த முத்து மாலையை அக்னியுவின் முகத்தில் வீசி எரிந்ததையும் நீ அறிந்திருக்க வேண்டுமே? அதையும் அறிவேன். நீ என்ன சாதாரண ஆளா? அக்னியு கொடுத்தவுடன் அதை ஏற்றுக்கொள்வதற்கு? அந்த முத்து மாலையை நீ ஏற்றுக்கொண்டிருந்தால் உன் ஆழ் மனதில் இருக்கும் திட்டம் நிறைவேறாமல் போயிருக்குமே. என்ன சொல்கிறாய்? ஆமாம், ஒரு முத்து மாலைக்கு ஆசைப்பட்டால் முத்து குவியலையே இழக்க வேண்டும் அல்லவா? நாட்டை வருங்காலத்தில் ஆளப்போகும் அந்த பரங்கியனை விட
தற்போது ஆட்சியை நடத்தும் அம்பலக்காரனே போதும் என்று திட்டமிட்டே அந்த வாளுக்கு வேலியை வளைத்து விட்டாய். இல்லை இல்லை, அந்த பாகனேரி நாட்டையே அபகரித்து விட்டாய். அந்த அக்னியுவிற்கு தற்போது ஏதோ சில அதிகாரங்கள் இருந்தாலும் நாட்டை ஆளும் தகுதி இல்லையே. தகுதி இல்லாதவனை தட்டி கழிப்பதற்காக எனக்கும் ஒரு லட்சியம் இருக்கிறது, கோட்பாடுகள் இருக்கின்றன என்று அந்த அக்னியுவிற்கு மறுப்பு தெரிவித்து விட்டாய். இதன் மூலம் மற்றவர் பார்வைக்கு நீ ஒரு உன்னதமானவள், நாட்டிய கலைக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டவள் என்ற மாயத்திரையை உருவாக்கிவிட்டாய். அதையும் அந்த வாளுக்கு வேலி நம்பி உன்னை உத்தமி என்று நினைத்து காந்தர்வ மனம் புரிந்து கொண்டான். உன் ஆசைப்படியே ஒரு நாட்டை ஆளக்கூடியவனே உன் வலையில் விழுந்து விட்டதால் நீ அவனை ஆசை நாயகனாக ஏற்றுக்கொண்டாய். வனிதாமணி, ஏன் இப்பொழுது ஆத்திரப்படுகிறாய் லலிதாங்கி? வனிதாமணி என்ன இல்லாததையா கேட்டு விட்டாள்? உண்மையை தானே சொல்கிறாள். நீ பேசு வனிதாமணி. இந்த வனிதாமணி ஒரு வனமோகினி, மாயமோகினி என்றெல்லாம் என்னை பற்றி ஊரில் பலவாறு சொல்வார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. என்னை விட அனைத்திலும் சிறந்தவள் நீதான். நீ ஒரு மோகினி இரு மோகினி அல்ல, நவமோகினி. உன்னை காண்பவர்களை பார்த்த மாத்திரத்தில் மயங்க வைக்கும் மோகன சுந்தரி. பல பேரும் உன்னிடம் நாட்டியம் கற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஆழ்மயக்கும் வித்தையை நான் உன்னிடம் கற்றுக்கொள்ளப் போகிறேன். அதன் மூலமாவது ஏதோ ஒரு சில நாட்டை பரிபாலிக்கும் அம்பலக்காரனையாவது என் மோக வலையில் விழ வைக்க முடிகிறதா என்று பார்ப்பேன். வனிதாமணி, பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. நானும் போனால் போகட்டும் என்று எவ்வளவு நேரம்தான் பொறுமை காக்க முடியும்? சுந்தரி என்ன உன்னை போல் ஒழுக்கத்தை விலை பேசுபவள் என்று நினைத்தாயா? ஒரு முடி உதிர்ந்தாலும் உடனே உயிர் துறக்கக்கூடிய கவரிமான் இனத்தை சேர்ந்தவள். கலைக்காக தன்னையே அர்ப்பணிப்பவள். உன்னை போல் காசுக்காக கலையை விற்பவள் அல்ல. லலிதாங்கி, யாரை பார்த்து என்ன பேசுகிறாய்? நீங்கள் எல்லாம் இடைப்பட்ட காலத்தில் நாட்டியத்தை பயின்றவர்கள். நாங்கள் பாரம்பரியமாக நாட்டியத்தை கட்டி காத்து வருபவர்கள். பாரம்பரியமா? எது பாரம்பரியம் வைத்தி? நாட்டிய கலை நடராஜ பெருமானால் அருளப்பட்டது. அந்த கலையை பார்ப்பவர்கள் மனதில் பக்தி பரவசம் பெருக வேண்டுமே தவிர விரகதாபம் ஏற்படக்கூடாது. நாட்டிய கலையை களங்கப்படுத்தும் வகையில் அநாகரிகமான ஆடை அணிந்து பார்ப்பவர்களை மோகவலையில் வீழ்த்துவதுதான் பாரம்பரியமா? சுந்தரியை பற்றி பேச உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? சுந்தரிக்கு இந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி தந்தவர் இந்த திருக்கோட்டியூர் சௌமிய நாராயண பெருமாள். அவர் அளித்த வாழ்க்கையை அவதூறாக பேசாதீர்கள். பல்லாண்டு காலமாக சுந்தரி செய்த தவத்திற்கான வரம் இன்று அவளுக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை. இதை நினைத்து பெருமைப்பட வேண்டாம். பொறாமைப்படாமலாவது இருங்கள். ஆமாம் ஆமாம், தவம்தான். அந்த தவத்திற்கு கிடைத்த வரம் அம்பலக்காரன் சீர்வரிசையை அனுப்பி வைத்தது, அப்படித்தானே? பலே, சரியான வரம். வனிதாமணி, அம்பலக்காரர் சீர்வரிசை அனுப்பி வைத்தது தவறான நோக்கத்திற்காக அல்ல, சுந்தரியை காந்தர்வ மனம் புரிவதற்காக. நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் காரணத்தை சொல்லலாம். ஆனால் ஊரார் சொல்வது என்னவென்று தெரியுமா? சுந்தரி பாகனேரி அம்பலக்காரனின் ஆசை நாயகி, அவ்வளவுதான். அம்பலக்காரனால் ஆடம்பரம் கிடைக்கும், ஆனால் அங்கீகாரம் கிடைக்காதம்மா. ஏன் கிடைக்காது? இதோ அதற்கான அங்கீகாரம். இதுதான் பாகனேரி அம்பலக்காரர் எனக்கு கொடுத்திருக்கிற அங்கீகாரம். இது என்ன? ஏதோ ஒரு சங்கிலியை காண்பித்து அங்கீகாரம் என்கிறாய்? உனக்கு இது ஒரு சாதாரண சங்கிலி. ஆனால் என்னை பொறுத்தவரை
இது தாலி. எங்கள் காதலுக்கு அடையாளமாக நாங்கள் செய்து கொண்ட காந்தர்வ மனத்திற்கு அச்சாரமாக என் கணவர் என் கழுத்தில் அணிவித்த தாலி. காலமும் நேரமும் கூடி வரும்போது அவரது மனைவியாக பாகநேரிக்கு என்னை அழைத்து செல்கிறாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார். வாருங்கள் அத்தை. என்ன மாமா இது? தாலி என்கிறாள், கணவன் என்கிறாள். ஒருவேளை உண்மையிலேயே சுந்தரி பாகநேரி அம்பலக்காரிணி ஆகிவிடுவாளா? அட நீ வேறு வனிதாமணி. ஆண்கள் தங்கள் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள அந்த நேரத்தில் பல பொய்கள் சொல்வார்கள், பல வாக்குகளை கொடுப்பார்கள். இந்த பாகநேரி அம்பலக்காரனும் அப்படித்தான். சுந்தரியை தனக்கு மட்டும் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சங்கிலியை அவள் கழுத்தில் தாலி என்று சொல்லி அனுமதித்திருக்கிறான். இந்த பைத்தியமும் அதை உண்மை என்று நம்பி கழுத்தில் அணிந்து கொண்டு திரிகிறது. நீ வேண்டுமானால் பார். இன்னும் சிறிது நாட்கள் சென்ற பிறகு, சுந்தரி, இது நான் உனக்கு அணிவித்த தாலி அல்ல, இது என் அன்பு பரிசு, என் நினைவாக இது எப்பொழுதும் உன் கழுத்திலேயே இருக்கட்டும். உனக்கு தேவையான அனைத்தும் மாதா மாதம் உன் வீட்டை தேடி வரும் என்று சொல்லி அம்பலக்கார குடும்பத்தில் பார்த்த உயர்ந்த அந்தஸ்து கொண்ட ஒரு பெண்ணை மணந்து கொண்டு மொத்தமாக சுந்தரியை உதறிவிட்டு போய்விடப் போகிறான். பிறகு இந்த சுந்தரி அவனையே நினைத்து பைத்தியம் பிடித்து அலையப் போகிறாள். வனிதாமணி, நாம் போகும் பாதை சரியான பாதை. இந்த ஆண்களிடம் அன்பை எதிர்பார்க்க கூடாது. முடிந்தவரை அவர்களிடம் உள்ள ஐஸ்வர்யத்தை கவர்ந்து விட வேண்டும். இவனெல்லாம் என்ன அம்பலக்காரன்? இன்னும் கொஞ்ச நாள் போன பிறகு மொத்த தமிழகமும் அந்த அக்னியுவின் கட்டுப்பாட்டில் வந்து விட போகிறது. முதலில் அந்த அக்னியுவை உன் வலைக்குள் சிக்கவை. அப்பொழுதுதான் அக்னியுவின் கையில் அதிகாரம் வரும்பொழுது நீ அவனுக்கே அரசியாகலாம். அதிகாரமும் அந்தஸ்தும் தானாகவே உன்னை தேடி வரும். அதிகாரம் உன் கைக்கு வந்தவுடன் இந்த அம்பலக்காரர்களை எல்லாம் நம் வீட்டு வேலைக்காரர்கள் ஆக்கிவிடலாம். ஆனால் ஒரு சிறு விண்ணப்பம், வினிதாமணி. என்ன மாமா? அதிகாரம் உன் கைக்கு வந்தவுடன் என்னையும் உன் வீட்டு வேலைக்காரனாக மாற்றி விடாதே. என்ன மாமா இப்படி சொல்கிறீர்கள்? உங்களை போய் நான் அப்படியெல்லாம் நடத்துவேனா? என் வளர்ச்சிக்கு மூல காரணமே நீங்கள் தானே. பலே 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 பலே. இது போதும் வனிதாமணி. நாளைய தமிழகமே நம் கையில். என்னது? என் கையில் என்று சொல்லுங்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம், உன் கையில் தான். ஐயோ, நாளைய தமிழகம் என்ன பாடுபட போகிறதோ. இப்படி எதற்கெடுத்தாலும் என் நெற்றி போட்டில் துப்பாக்கி வைத்தால் எப்படி? நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். அவசரப்பட்டு என்னை சுட்டு விட்டால் ஒரு அப்பாவியை அநியாயமாக சுட்டு விட்டோம் என்று பின்னர் வருத்தப்படுவீர்கள். அதன் பிறகு உங்களுக்கு தேவையானவற்றை செய்ய யாரும் இருக்க மாட்டார்கள். என் தேவையை நீ நிறைவேற்றாமல் என்னை ஏமாற்றி விட்டாய் என்பதால் தானே உன்னை நான் சுடப் போகிறேன். வேண்டாம் துரை, வேண்டாம். முடியாது. இன்று உன்னை சுட்டு தள்ள போகிறேன். ஐயோ துரை, நான் உங்கள் அடிமை, ஜமீன்தார் என்பதையே மறந்து நான் உங்களுக்கு எவ்வளவோ கேவலமான சேவைகளை செய்திருக்கிறேன். உங்களுடைய ஒரே உண்மையான விசுவாசி இந்த ஜம்புலிங்கம் தான் துரை. அதை மறந்து விடாதீர்கள். இப்படியெல்லாம் பேசி என் மனதை மாற்ற முடியாது. இனியும் உன்னை நான் மன்னிக்க மாட்டேன். 1 2 3. Good morning, Colonel. What happened, Colonel? Good morning என்று சொன்ன உடனேயே நீங்கள் சிரித்த முகத்தோடு எனக்கு பதில் சொல்வீர்கள் என்று என்னவாயிற்று? No, Gray. It's a very bad morning. Why? ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? இந்த ஜம்புலிங்கம் என்னை ஏமாற்றி விட்டான். இல்லை துரை,
முறை. சுந்தரி எனக்குத்தான் என்று சொல்லிவிட்டு அவளை அந்த வாளுக்கு வேலைக்கு தாழை வார்த்து கொடுத்து விட்டான். சுந்தரி, who's that? நாட்டிய தாரகை, ஆடல் அரசை, திருக்கோட்டியூரின் தங்க பதுமை, நாட்டியக்காரி சுந்தரி. Colonel, I don't believe this. தமிழகத்தை நமக்கு சொந்தமாக்குவதை பற்றி எப்போதும் யோசித்துக் கொண்டிருக்க வேண்டிய நீங்கள் நாட்டியக்காரியை பிடிப்பது பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நன்றாக சொல்லுங்கள். நான் என்ன எந்த நாட்டியக்காரியும் கிடைக்க மாட்டாள் என்றா சொன்னேன்? வனிதாமணியை காட்டிலும் அருமையான அழகான நாட்டியக்காரை கொண்டு வருகிறேன் என்று சொன்னேன். அதை விட்டு அந்த பாகநேரிக்கு சொந்தமாகிவிட்ட சுந்தரி தான் வேண்டும் என்கிறார் இவர். அக்னி துறைக்கு ஆட்சி நடத்துவதில் மட்டுமல்ல, அரவணைப்பதிலும் அடுத்தவருக்கு சொந்தமானதுதான் வேண்டும் என்று அடம் பிடிக்கிறார். Can you please shut up, Jamaligan? Get out. வருகிறேன். கர்னல், சுந்தரியை மறந்து விடுங்கள். நம் ஆளுமைக்கு எதிரான ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். What's that? கோபால நாயக்கர், அவன் நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறான். வருங்காலத்தில் தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய பலமாக மாறி நம்மை அழிக்கும் சக்தியாக உருவாகி விடுவாரோ என்று அச்சமாக இருக்கிறது. You are right, Gray. கோபால நாயக்கர் நமக்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பு சக்தியாக மாறுவான் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவனை பற்றிய விவரங்கள் தெரிந்திருந்தால் ஆரம்பத்திலேயே அவனை அழித்திருக்கலாம். அவன் நம்மை போலவே துப்பாக்கிகள் கண்டுபிடித்து விட்டான் என்பதை கேட்டதிலிருந்தே நான் கொதித்து போயிருக்கிறேன். அவனை கொல்வதற்கு நான் அனுப்பிய ஆட்களிடமிருந்து எந்த செய்தியும் வரவில்லை. ஒருவனுக்கு தெரியாமல் மற்றொருவன் என நான் அனுப்பியிருக்கும் வீரர்களில் எவனாவது ஒருவன் அந்த கோபால நாயக்கரின் கதையை முடித்து விட்டான் என்ற செய்தி வந்து விட்டால் அதன் பிறகு இந்த வாளுக்கு வேலி, வல்லத்தரையன் போன்றவர்களை மிக எளிதாக சமாளித்து விடுவேன்.